மன்றாடி குழந்தை வரம் வாங்கி வருவேன் தேவி என்று போனேன். எனக்கு நேர்ந்தது என்னவா இருக்கட்டும். உன்னை பார்த்தால் தலைவிரி கோலமாகவும் தாரத்தாயா கண்ணியே தண்ணீர் தரம்ப இப்படி அழகுகள் சிந்தனையோ இருக்கிறேன். கண்ணாவுக்கு நேர்ந்தது அந்த தேவர்கள் அமர்ந்திருக்கும் சபையிலே நானும் சென்று அமர்ந்திருந்தேன். அப்பொழுது திருலோக தஞ்சாவட்ட நாரத முனிவர் எழுந்து கேட்டார். இந்திர பகவானே, இது என்றுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய இந்த தேவர் சபையே இன்று கலங்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி கலங்கப்பட்டு இருக்குது என்றால் யாரேனும் பாவம் செய்தவர்கள் இந்த சபைக்கு வந்திருப்பார். அப்படின்னா பாவம் செய்தவர் யார், புண்ணியம் செய்தவர் யாருன்னு கேட்க, உலகத்தில் புத்திரமாகி இல்லாதவர்களே பாவம் செய்தவர்கள், குழந்தைவாகி உள்ளாதவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னார். யாரேனும் குழந்தைவாகி உள்ளாதவர்கள் சபையிலே வந்திருந்தார் எழுந்து கைகட்டி இல்லைங்க என்று சொல்ல, அதே பிரகாரம் நான் தலைகுனிந்து அந்த தேவர் சபையிலே கைகட்டி அந்த தேவர் சபை விட்டு என்னை புடலை பிடித்து வெளியே செல்லினார். என்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து தெய்வலோகத்திலே புண்ணியம் செய்து மட்டுமே தெய்வலோகத்தில் இடமுண்டு, புத்திரமாக எல்லாரும் பெரும் பாறைக்கு சமம், பாவம் செய்த பாவி போடா என்று என்னை அகமானப்படுத்தி தெய்வச்சபை விட்டு வெளியே அனுப்பினார். இது அழுதுகன் சிந்தனையாக தலைமுடியெல்லாம் கலைந்து இப்படி கண்ணிலே தாரத்தாரையா தண்ணீர் தெருந்த இப்படி அழுது கொலவான் இருக்கிறது. உனக்கு என்னமா இருந்தது?
தேவலோகத்து கட்டிங்க நம்ம நகரம் தேடி வந்தாங்க. வந்த போது அம்மா எனக்கு தண்ணீர் தாகமாக உள்ளது என்று தண்ணீர் தாக என்னம்மா உங்களுக்கு வயிறார உணவு அளிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்கன்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவங்களுக்கு சாத பரிவாரி விட்ட பிறகு என்ன செய்தார்கள்? சாத பரிவாரி முடித்த உடனே உன் வீட்டிலே ஒரு பிள்ளை ஆணோ பெண்ணோ இருந்தா அழைத்து வா, உன் பிள்ளையிடம் ஒருபடி சாதம் கையில கொடுத்து விட்டுதா நாங்க உணவு உண்ணுவோம் என்று சொன்னாங்க. அம்மா என் வீட்டிலே ஒரு பிள்ளையும் இல்ல, என் வயிற்றிலும் ஒரு கருகோட தங்கவில்லை என்று சொன்னேன். சொன்னவுடனே தெய்வ கண்ணுகளே, நீ காய்க்காத வரடி பூக்காத வரடி, பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட்டா முள்ளுக்கு சமாடம், மைந்தன் இல்லா வீட்டுல சாப்பிட்டா மண்ணுக்கு சமாடம் என்று அடித்து உதைத்து என்னை யாராவது செய்து விட்டாலே நீயும் இந்த தெய்வ கண்ணிடத்திலே அடியடித்து அடித்து உதைத்து உன்னை மாடவக்கம் செய்திருக்கிறார். நம்ம யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? கண்ணே இருந்தாலும் இது கடைசி முறையாக என் மனதிலே ஒரு ஆசை. இதோ நான் வணங்கி வரக்கூடிய அந்த ஈசன் பரமேசன் தெல்லியம்பல நடராஜன், அந்த திருநீலகண்டன் அம்பலத்து ஈசன், அந்த ஈசனையே நாமல் வேண்டி நம் உயிர் உள்ளவரை ஒன்றா கொடுத்தால் பிள்ளை வரும் கொடுக்க வேண்டும் ஈசன், இல்லையே அந்த ஈசன் காலையிலே இருவர் விழுந்து நாமல் மாண்டுபடிய வேண்டும். ஆகட்டும், புறப்படு. பரமேசா ஜெகதீசா, எங்களுக்கு பிள்ளை வரும் ஒன்றே பிள்ளை வரும் கொடுக்க வேண்டும், இல்லையே இதோ கணவனும் மனைவியும் உன் காலையிலே விழுந்து எங்களை உயிரை விட போகிறோம். அம்பலத்து ஈசா,
சுவாமி யாரப்பா நீ? நானோ குச்சமா தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மிருகண்டமா ரிஷி. மிருகண்டமா ரிஷி இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எங்களுக்கோ 60க்கு 60 ஆண்டு முடிந்து குறுக்க 20 ஆண்டு முடிந்து குழந்தை வரம் இல்லை. பிள்ளை வரம் இல்லாததற்கு இந்த புண்ணியலோகத்தில் இடம் இல்லையா? மைந்தன் வரம் இல்லாததற்கு இந்த மண்ணுலோகத்தில் இடம் இல்லையா? அதனால கொடுத்தால் பிள்ளை வரம் நாங்கள் கொடுக்க வேண்டும். இல்லையே உங்கள் காலிலே விழுந்து நாங்கள் இருவரும் அடிகின்றோம் சுவாமி. அப்பா நீ மடிய வேண்டாம், உனக்கு வரம் தருகிறேன். அப்படியா? அற்புத்திரன் வேணுமா? உனக்கு அற்புத்திரன் வேணுமா? சுவாமி தற்புத்திரன் என்றால் என்ன? அற்புத்திரன் என்றால் என்ன சுவாமி? ஐயா அற்புத்திரன் என்று சொன்னார் ஆயுள் பலம் 100. தற்புத்திரன் என்று சொன்னார் அவருக்கோ 16 வயது. அழகான பிள்ளைக்கு 16 வயது. கூடுக்கு 16 வயது. அந்த மொண்டி முடவனுக்கு அவனுக்கோ அடியில் தீங்கிற வயது. என்ன வர வேணும் உனக்கு? மிருகண்டமார் சியை உனக்கு அறுபத்திரன் வேண்டுமா சருபத்திரன் வேண்டுமான்னு கேக்குற. அறுபத்திரன் என்றால் வயது 16, ஆயுள் 16, அனுபவம் 90. ஒரு மனிதன் 90 வயசு வரைக்கும் இருந்து எந்த சாதிப்பானோ அதை 16 வயதுல நம்ம சாதிப்பான். அறிவில் கல்வி ஞானம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானம் நிகண்ட நல்லோலை கற்று வருவான். ஆனால் சருபுத்திரன் என்றால் அவனுக்கு ஆயுள் 90. ஆனா மொண்டி மொடம் கூன் குருடு ஏதேனும் உடம்பில் உச்சமல்ல பிள்ளை இருக்கும் அப்படிங்கிற. ஐயா ஈசா பரமேசா தெல்லுவாள் நடராஜா அப்படத்தீசா ஐயனே, அன்பே பிறந்து அன்பே இருந்தாலும் சரியே எனக்கு அறிவு கல்வி ஞானம் இல்ல. எனக்கு அறுபத்திரன் தான் சுவாமி வேண்டும். ஐயா அப்படியே உனக்கு அறிவுள்ள பிள்ளையாகவும் சிறந்த பிள்ளையாகவும் உனக்கு வரமளிக்கிறேன். அப்படி ஆகட்டும். அறுபத்தன் வேண்டுமா சருபத்தன் வேண்டான்னு இருக்க எனக்கு அறுபத்தன் வேண்டும் என்று சொல்ல ஈசனும் மரம் கொடுத்தா ரொம்ப நாங்க ஆச்சுன்னு. அப்ப பக்கத்துல இருந்து ஆயுஷ் 100ன்னாங்க. ஆண்டவன் விட்டு வழி ஆகட்டும். தேவி புறப்பட அரமணி போகலாம்.